நாமத்திற்கு கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலும் கூட தேவனுடைய பாதப்படியில் வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மகிமையுள்ள நாமத்தினாலே நன்றி வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான் நம்முடைய பேசும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபசிந்தியோடு காணப்படுவோம். கர்த்தர் கொடுக்கிற வார்த்தைகள் நமக்கு ஜீவனும் பலனும் வல்லமையுள்ளதாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. யாவரும் இருந்தவனமாக நாம் கண்களை முடிச்சு ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் வாசம் செய்யும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசுவே வாழ்கின்றார். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. தெய்வமே தெய்வமே, அடிமை நான் ஆட்கொள்ளும், அடிமை நான் ஆட்கொள்ளும். அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இரக்கமும் அன்பு நிறைந்த பரலோகத்தினுடைய பரிசுத்த பிதாவே, அன்பின் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் எங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு வல்லமை உள்ளதாய் வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவர் நீங்க பேசுகிறது என்னுடைய பிள்ளைகள் கேட்கும்படியா, அவருடைய இருதயங்களை கர்த்தர் ஒருமுகப்படுத்தும்படியா ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த நாட்களுடைய பிள்ளைகள் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதித்து உம்முடைய வார்த்தைகளை கேட்டது ஆண்டவர் இது வெறுமையாய் போகாதபடிக்கு அப்பா அது நல்லதென்று சொல்லி நாமத்தில் விடுதலையோடு உம்முடைய பிள்ளைகள் மடங்கி செல்லும்படியா ஆவியானவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. 30, 60, 100 ஆண்டவரே அப்பா உம்முடைய வசனம் உம்முடைய வார்த்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு அது பலன் கொடுக்கட்டும் அப்பா, பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே. நன்மைகள் பெருகட்டும், நம்முடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி நடத்தும். ஐயோ என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன செய்வேன் என்று கதறிக்கொண்டிருக்கிற உள்ளங்களை காண்கிறீங்கப்பா. இருதயம் நொறுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை என் தேவன் காண்கிறீங்க ராஜா. ஹல்லேலூயா. துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் கொடுக்கிற தேவன், சீர்பட்டவர்களை குணமாக்குகிற தெய்வம். ஹல்லேலூயா. உம்முடைய வாழ்க்கை இருக்கிற எல்லா துயரங்களை துக்கங்களை வேதனைகளை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. இந்த ஆராதனுடைய சந்தோஷம் உம்முடைய பிள்ளைகளை முழுமையாய் நிரப்பட்டும் ஆண்டவர். உம்முடைய கரங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லுகிறோம். இந்த நாட்களில் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை ஸ்தோத்திரம். ஆமேன். ஞான ஸ்நானம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையான ஒரு ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். இது
அநேகருடைய ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் பார்க்கும்போது அநேகருக்கு ஒரு தடுமாற்றமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமீன். உண்மையான ஞான ஸ்நானம் ஒரு ஆத்மாவுக்கு ஒரு பெரிய ஒரு மீட்பை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். நித்தியத்தில் நான் சேர்க்கப்படுவேன் என்கிற ஒரு நிச்சயத்தை கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். ஆகவேதான் நாம் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த நீதியை நிறைவேற்றினார் என்பதை குறித்து மத்திய எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சுவிசேஷ நூல்களில் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பெற்றுக்கொண்ட உண்மையான ஞான ஸ்நானம், ஸ்தோத்திரம், அது ஆமீன் தண்ணீரில் மூழ்கி ஆமீன் அவர் ஸ்நானம் எடுத்தார் என்பதை அருமையாய் விளக்கி காண்பிக்கிறது. ஸ்தோத்திரம். தண்ணீர் நிறைந்த இடத்தில், ஸ்தோத்திரம், ஆமீன், தேவனுடைய பிள்ளைகள் கடந்து சென்றிருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய 30வது வயதில் யோர்தான் ஆற்றண்டையிலே கடந்து போய் ஆமீன் யோர்தான் ஆமை ஸ்தோத்திரம் ஆமேன் அந்த நதிக்குள்ளாக வழி இறங்கி ஆமை தேவனால் அனுப்பப்பட்ட அவர் யோவான் ஸ்நானன் மூலமாக அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். மத்திய சுவிசேஷம், ஸ்தோத்திரம், நான் வாசிக்கிற நேரத்தில் ஆமீன் ஆண்டவர் எடுத்த அந்த அற்புதமான ஞான ஸ்நானத்தை குறித்து, ஸ்தோத்திரம், அடைய 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே பெற்றுக்கொண்ட அந்த ஞான ஸ்நானத்தை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், ஆமீன், பரிசுத்த யோவான் மூலமாக அவன் எடுத்துக்கொண்ட அந்த ஞான ஸ்நானம் ஹல்லேலூயா மிகவும் அற்புதமானது, மிகவும் ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட ஆமீன் ஸ்தோத்திரம் யோவானை பார்த்து சொல்லுகிறார், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்று சொல்வதை பார்க்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்தில் இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, ஆமீன், இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். அப்பொழுது ஆமீன் அவருக்கு இடம் கொடுத்தான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள அவர் கடந்து வந்த போது ஆமீன் அவருக்கு முன்பதாய் அனுப்பப்பட்ட யோவான் சொல்லுகிறார், அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாக இருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா அப்படின்னு கேட்கிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே, ஸ்தோத்திரம், ஆமேன், இப்பொழுது நாம் ஆமீன் இருக்கிற ஆமீன் எல்லாம் தேவ ஜனத்திற்கும் ஆண்டவர் ஒரு முன்மாதிரியை அவர் வைத்து போயிருக்கிறார். அவரே நமக்கு ரோல் மாடல், அவரே நமக்கு ஒரு முன்மாதிரி. ஸ்தோத்திரம். அவரே நமக்கு எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு விளங்குகிறார் என்று சொன்னார். இந்த ஆமீன் சத்தியத்திலே எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியம் உள்ளதாக இருக்கிறது. அது பொய் அல்ல, உண்மையுள்ள தேவனுடைய வார்த்தைகள். ஸ்தோத்திரம். பாருங்கள், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆமீன் ஞானஸ்நானம் ஆமீன் பெற்றுக்கொள்ள கடந்து வந்தபோது யோவான் ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் யோவான் மூலமாய் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். ஆமீன் அவன் ஸ்தோத்திரம் அவன் தடை செய்தாலும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஸ்தோத்திரம், இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது ஆமீன் ஸ்தோத்திரம் நமக்கு ஏற்றதா இருக்கிறது. அந்த வார்த்தையின்படியாக பாருங்க, இயேசுவுக்கு யோவான் ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் ஆமீன் ஸ்தோத்திரம் வந்து அமர்ந்தார் என்பதை பார்க்கிறோம். தேவ ஆவி புறாவை போல இறங்கி ஆமீன் ஸ்தோத்திரம் தம்மேல் வருகிறதை ஆமீன் ஆண்டவராக இயேசு கண்டார். தமது 30வது வயதில் ஞான ஸ்நானம் பெற்று அவர் கரையேறி ஸ்தோத்திரம் கடந்து வரும் நேரத்தில் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு தாமே இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஒரு ஆமீன் தேவ நீதியை ஸ்தோத்திரம் நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால், ஆமீன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த உண்மை ஞான ஸ்நானத்தை நாம் பெறாதவர்களாக இருந்தால்
ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த உண்மையான ஞானஸ்நானத்தினை பெற்றுக்கொள்வோம். காரணம் என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஆமீன் அடக்கம் பண்ணப்பட்டிருப்போம் என்று சொன்னார். அவரோடு கூட நாம் உயிர் தெழுந்திருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். உண்மையான ஒரு ஞான ஸ்நானம் அவரோடு அடக்கம் பண்ணப்படுகிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். ஆமீன், ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞான ஸ்நானம் ஜலத்தினால் அவர் ஞான ஸ்நானம் கொடுத்தார். பாருங்க, அதே மத்தேயு ஸ்தோத்திரம் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் அது 1 முதல் தொடர்ந்து வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகன் ஆமீன் ஸ்தோத்திரம் ஞான ஸ்நானம் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமீன் ஸ்தோத்திரம். அப்பொழுது ஸ்தோத்திரம் என்ன செய்தாங்க? ஹல்லேலூயா. ஆமீன், எருசலேம் நகரத்தார், ஆமீன் யூதேயா தேசத்தார் அனைவரும் ஆமீன் ஸ்தோத்திரம் எங்கு கடந்து வந்தாங்க? ஆமீன், எல்லா தேசத்தாரும் ஆமீன் அந்த தேசத்துடைய சுற்றுப்புறத்தில் காணப்பட்ட சகல மக்களும் ஸ்தோத்திரம் ஆமீன் யோவானால் ஞான ஸ்நானம் பெரும்படிக்கு ஸ்தோத்திரம் யோர்தான் நதியிலே ஆமீன் ஸ்தோத்திரம் கடந்து வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். தங்கள் பாவங்களை ஆமீன் அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஆமீன் பரிசுத்த யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்பதை குறித்து 5, 6 ஆமீன் ஸ்தோத்திரம் வசனங்களை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யூதேயா தேசத்தார் அனைவரும் வந்தாங்க. யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் யோவானால் ஞானஸ்நானம் பெரும்படியாய். காரணம் இவன் சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆமே, கர்த்தருக்கு நீங்கள் வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்கிற சத்தம் அனாந்தரத்திலே கேட்ட மாத்திரத்திலே ஆமே சுத்த இவர்கள் எல்லாரும் ஸ்தோத்திரம் ஆமன் யோவான் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்திலே கடந்து வந்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆமன் யோவான் மூலமாய் கொடுக்கப்பட்டு எச்சரிப்பின் செய்தியை கேட்டவர்கள் இந்த ரட்சிப்பின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன். அதே பகுதியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் ஆமீன் இந்த யோவான் மூலமாக ஆமீன் யோர்தான் நதியிலே மூழ்கி ஞான ஸ்நானத்தை எடுத்து தேவ நீதியை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னால் நாமும் இந்த தேவ நீதி நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமீன். ஹல்லேலூயா. வேதத்தில் நாம் வாசிக்கும் போது யோவான் 3 வாசிக்கிறோம் பாருங்க. அந்த இடத்துல ஸ்தோத்திரம் நிக்கதோமு என்னப்பட்ட பரிசேயனும் கூட கடந்து வந்து ராக்காலத்தில் கேட்கிறார். ஸ்தோத்திரம். அப்பொழுதுதான் ஆண்டவராய் இயேசு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆமீன் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். ஹல்லேலூயா. ஜலத்தினாலும் பிறக்கணும், பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஆமீன் பிறக்கணும். ஆமீன் இந்த ஆமீன் மறுபிறப்பின் அனுபவம் நமக்குள் வரும்போதுதான் ஆமீன் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஆமீன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு தாமே இந்த நீதியை நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொன்னார். இந்த வசனத்தை கேட்கிற நமக்குள் சரியான இந்த ஞான ஸ்நானத்தை குறித்த ஒரு உண்மையான ஒரு தெளிவு நமக்கு வர வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. தீத்துடைய புஸ்தகம் 3, 4, 5 வாசிக்கும் போது தம்முடைய இரட்சகராகிய ஆமீன் தேவனுடைய தயையும் மனுஷனுடைய மேல் உள்ள ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமே அந்த பிரியமும் ஆமீன் ஸ்தோத்திரம் நம்மேல் உண்டான போது ஹல்லேலூயா அந்த நீதியின் ஆமீன் ஸ்தோத்திரம் கிரியைகளின் மேல் ஆமீன் ஸ்தோத்திரம் ஆமீன் நீதியின் கிரிகள் நிமித்தமாய் அவர் நம்மை ரட்சியாமல் ஹல்லேலூயா நம்ம இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமீன் ஸ்தோத்திரம் மனுஷர் மேல் வைத்த ஆமீன் ஸ்தோத்திரம் அந்த தயவினால மனுஷர் மேல் வைத்ததான அந்த இரக்கத்தின்படியே என்ன செய்தாராம் ஆமீன் பரிசுத்த ஆவியினால ஆமீன் ஸ்தோத்திரம் அவருடைய புதிதாக்குறதுனாலும் நம்மை ரட்சித்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமீன் ஸ்தோத்திரம் அவருடைய பிரசன்னம் அவருடைய மாறாத இரக்கம் நம்ம மேல கடந்து வந்த போது ஆமீன் ஸ்தோத்திரம் அவர் நம்மேல் வைத்த இரக்கத்தின்படியே அந்த ஸ்தோத்திரம் ஆமீன் பரிசுத்த ஆவியினால் உண்டான அந்த புதிதாக்குதலினாலே நம் ஒவ்வொரு
ஒவ்வொருவரை கர்த்தர் ரட்சித்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் ஸ்தோத்திரம் அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு தேவன் விரும்புகிற பரிசுத்தமான பாதையிலே நடந்து கொள்ளத்தக்கதாக தங்களுடைய இருதயங்களை கர்த்தருக்கு நேராக்குவார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களே தேவன் நமக்கு தருகிற ஆமென் ஸ்தோத்திரம் அற்புதமான வார்த்தைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி இந்த நாளிலே ஸ்தோத்திரம் ஆமென் நம்முடைய மாம்ச பாவ சரீரத்தை களைந்து விட்டு ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக ஸ்தோத்திரம் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஆமென் கிருபைகளுக்கு நன்றி சொல்லி அந்த உண்மை ஞான ஸ்நானத்தை அந்த தண்ணீரிலே நாம் ஆமென் முழுமையாய் அதை ஸ்தோத்திரம் ஏற்றுக்கொள்ளும் போது நம்முடைய பாவம் அக்கிரமம் நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய ஆமென் முந்தின நடக்கைகள் எல்லா செய்கைகளும் அந்த தண்ணீரிலே மூழ்கடிக்கப்படுகிறது. அந்த தண்ணீரில் நம்முடைய பாவம் கழுவப்படுகிறது. ஆகவேதான் என் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆமென் அந்த பாவத்தை ஆமென் ஸ்தோத்திரம் அந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக கர்த்தரை நினைவு கூறாமல் இருப்பேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் ஹல்லேலூயா ஆமென் இந்த ஞான ஸ்நானத்தை பற்றி தெரியாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எப்படியெல்லாமோ அந்த ஞான ஸ்நானத்தை ஆமென் பெற்றுக்கொள்கிறாங்க. உண்மையான ஞான ஸ்நானம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த தண்ணீரிலே மூழ்கி ஹல்லேலூயா அந்த யோர்தான் நதிக்கரையிலே அந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார். அவர் பெற்றுக்கொண்ட போது பரிசுத்த ஆவி அவர் மேல் வந்து இறங்குகிறது. புறாவை போல் வந்து அவர் மேல் இறங்குகிறதை அவர் கண்டார் என்பதை பார்க்கிறோம். இவர் என்னுடைய நேசகுமாரன், அவர் மேல் பிரியமாய் இருக்கிறேன் என்கிற சத்தமும் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஆகவே இந்த கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உண்மையான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா. இந்த மாம்ச பாவ சரீரத்தை நாம் களைந்து விடுகிறோம். எதனால? ஞான ஸ்நானத்தினால. அதான் கொலோசியர் 3 அதனுடைய ஆமென் ஸ்தோத்திரம் வசனங்களில் வாசிக்கும் போது ஸ்தோத்திரம் ஆமென் 1, 2, 3 தொடர்ந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆமென் கிறிஸ்துவுடனே கூட நாம் எழுந்தது உண்டானால் கிறிஸ்துவுடனே ஆமென் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறவர்கள் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் இடத்தில் உள்ள ஆமென் மேலானவைகளை நீங்கள் தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளையே நீங்கள் நாடுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆமென் ஸ்தோத்திரம் நீங்கள் மரித்தீர்கள், ஆனாலும் ஹல்லேலூயா ஆண்டவராகிய தேவன் ஆமென் உங்களுடனே கூட ஆமென் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன் உங்களுக்குள் மறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு நாம் மரித்து கிறிஸ்துவுக்கு நாம் பிழைக்கிற ஒரு அனுபவம் தான் உன்னதமான ஒரு உண்மையான ஒரு ஞான ஸ்நானம். ஆகவே இந்த நாள் தேவ சமூகத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே நான் இதுவரைக்கும் ஆமென் தெளிவான ஒரு ஞான ஸ்நானத்தை அறியாமல் நான் காணப்பட்டேன். ஆண்டவராகிய இயேசு தாமே இந்த நீதியை அவர் நிறைவேற்றி முடித்திருக்கிறார் என்று சொன்னார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அந்த தேவராஜ்யத்தை சுதந்தரிக்க நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிற நேரத்திலும் கூட அங்கே அருமையாய் சொல்லப்பட்டிருக்க ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 8 ஆமென் ஆண்டு நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டு 26 நம்ம வாசிக்கும் போது ஆமென் தேவனுடைய ஆலயத்தை போய் கடந்து வருகிற இந்த ஸ்தோத்திரம் ஆமென் கந்தாகி என்கிற மந்திரி ஆமென் ஸ்தோத்திரம் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வசனத்தின் ஆழங்களை தெரியாமல் அவள் தன் வீட்டுக்கு போகிற நேரத்தில் தான் ஆண்டு ஸ்தோத்திரம் தேவனுடைய மனிதனாகிய பிலிப்புவை ஆமென் ஸ்தோத்திரம் என்ன செய்தார்? நீ ஆமென் அந்த ரதத்தோட சேர்ந்தகள் என்று சொல்லி அனுப்பினது மட்டுமல்ல, இந்த சத்தியத்தை விளக்கி காட்டின நேரத்தில் யார் நமக்காக அடிக்கப்பட்டார் ஆமென் ஸ்தோத்திரம் யார் நமக்காக இரத்தம் சிந்தினார் ஆமென் ஸ்தோத்திரம் இந்த இடத்திலே வாய் திறவாதபடிக்கு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி போல கொண்டு போகப்பட்ட இவர் யார் என்பதை குறித்து இயேசுவை குறித்து சத்தியத்தை விளங்க காட்டின பொழுது இந்த மந்திரி சொல்லுகிறார் ஆமென் தண்ணீர் இருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் எனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க இனி தடையில்ல, எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஞான ஸ்நானத்தை உண்மையாய் அந்த மந்திரி பெற்றுக்கொண்டார். ஸ்தோத்திரம் இந்த ஆமென் கந்தாகிய
மந்திரிக்கு ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் கொடுக்கத்தான் இந்த பிலிப்புவை ஆவியானவர் அனுப்பினார். எந்த நேரத்திலே அந்த உண்மையான ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டாரோ அதை பெற்றுக்கொண்ட பிறகு அனுப்பப்பட்ட ஸ்தோத்திரம் தேவனுடைய மனுஷனாகி பிலிப்பு மறைந்து போனார். ஹல்லேலூயா. நான் உண்மையாய் இந்த ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தால் நமக்காய் கர்த்தர் வழிகளை ஆயத்தப்படுத்துவார். நமக்காக தேவன் தம்முடைய ஊழியக்காரை நமக்கு ஆயத்தப்படுத்துவார். நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்து கொடுப்பார். ஸ்தோத்திரம். அதற்குரிய முகாந்தரங்கள் நமக்கென்று ஆயத்தமாகும். இன்றைக்கு தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் தாழ்த்தி கொடுப்பீங்கன்னு சொன்னா ஸ்தோத்திரம். ஆண்டவரை இதுவரைக்கும் நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன், நான் தேவராஜ்யத்துக்கு போக நான் தகுதிப்பட வேண்டும் என்று சொன்னார். இப்படிப்பட்டதான தேவன் நீதியை நானும் நிறைவேற்ற வேண்டும். என் பாவம் என் அக்கிரமம் என் மீறுதல்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு ஸ்தோத்திரம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம். ஆகிதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 2:20 சொன்னாரு, நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்பட்டால் ஒரு நாள் கிறிஸ்துவோடு கூட நாம் எழுந்திருப்போம். அவர் நம்மை எழுந்திருக்க பண்ணுவார். பிதாவாகிய தேவன் குமாரனியாய் கிறிஸ்துவை எழுப்பினது உண்டானால் நாமும் உயிரோடு எழுந்திருப்போம். அந்த மேலான கிருபையை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அதிகமாய் கொடுப்பாராக. இந்த பரிசுத்தமான வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் ஸ்தோத்திரம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாது யாராயிலும் இந்த இடத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவருக்கு முன்பதாக நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளிலே அந்த அன்பை எனக்கு தாரும், அந்த கிருபையை எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மையான ஒரு தேவ நீதியை நிறைவேற்ற எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்போமா? ஹல்லேலூயா. பரிசுத்த யோவான் அந்த ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுக்க யோர்தானின் குளிர்ந்த தண்ணீரில் நின்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்ற பிள்ளைகளுக்கு சோத்திரம் மறுபடியும் ஒரு ஞானஸ்நானத்தை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும். அவர் தான் சொன்னார், யோவான் சொல்லுகிறார், எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி அவர் எனக்கு பின் வருகிறார். அவர் என்னிலும் வல்லமை உள்ளவர், அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர். அவருடைய பாதரட்சியின் பாரை அவைப்பதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல என்று இந்த பரிசுத்த யோவான் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். ஜலத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள குளிர்ந்த தண்ணீர் அவசியமாக இருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால் நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள ஸ்தோத்திரம் நமக்கு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவராய் இயேசு கொடுக்கிற அக்கினி வல்லமை அவசியமாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு இந்த நாளிலே ஸ்தோத்திரம் அந்த பலனை இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. அன்றைக்கு சிம்சோனை பார்க்கும்போது இன்றைக்கு இரண்டு ஊழியக்காரராய் ஆண்டவர் எதற்கென்று அனுப்புகிறார்? வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அநேகரை ஸ்தோத்திரம் மனம் திரும்ப செய்து ஸ்நானப்படுத்தி கிறிஸ்துடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக்கும்படியாய் தம்முடைய ஊழியக்காரரை கர்த்தர் அனுப்புகிறார். ஆனால் சிம்சோனை பார்க்கும்போது 2 நரிகளை பிடித்து ஸ்தோத்திரம் ஆண்மையனுடைய வாள்களை ஒன்றாக கட்டி ஸ்தோத்திரம் அவர்களை பெலிஸ்தருடைய வெள்ளாமையிலும் கோதுமைகளையும் ஸ்தோத்திரம் விரட்டி துரத்தும் போது ஸ்தோத்திரம் அந்த தீப்பந்தங்கள் ஸ்தோத்திரம் அந்த வெள்ளாய்மை எல்லாம் அழித்து போடுகிறது. அதுபோல இந்த நாட்களை அக்கினிமயமான வல்லமை வெளிப்படுகிற போது உண்மையான ஜலத்தினால் நாம் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளும் போது சத்துருடைய வல்லமையில் அழிக்கப்படுகிறது. அல்லேலூயா சொல்லி தெய்வத்தை நாம் உயர்த்துவோமாக. ஓ ரீகபாரவிட்டாலமா ஆமென் ஸ்தோத்திரம். தேவன் நீதியாக அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்ளும் போது ஜலத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் நாம் அந்த ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறவர்கள் சத்துருடைய வல்லமைகளை அழித்து போடுகிறார்கள், சத்துருடைய கிரிகளை அழித்து போடுகிறார்கள். அப்படிப்பட்டதான ஒரு கிருபையை கர்த்தர் ஒவ்வொருக்கும் தரகிறமைக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய வல்லமையை ஆண்டவர் எங்களுக்கு அதிகமாய் கொடுப்பீராக. அந்த ஞானஸ்நானம் பெற்று சோத்திரம் தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கும் போது லூக்கா 24:49 படி உன்னத தேவ பலன் நமக்கு கிடைக்கிறது. ஹல்லேலூயா. உண்மையான ஞானஸ்நானத்தை பெற்று தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் தம்முடைய
பரிசுத்த ஆவியை அக்கினி வல்லமையை ஆமே ஸ்தோத்திரம் தேவன் நமக்கு அளவில்லாமல் கொடுப்பாராக, அதிகமாய் நமக்கு பொழிந்தருள்வாராக. எருசலேம் நகரத்தில் காத்திருந்த ஆமே ஸ்தோத்திரம் தேவனுடைய பிள்ளைகள் அன்றைக்கு ஆமே அந்த உன்னதமான பலனையும் ஆமே பரலோக வல்லமை கொண்டார்கள் என்று சொன்னால் நாமும் அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ள ஓ ஹல்லேலூயா இன்றைக்கு ஆமே ஸ்தோத்திரம் அந்த ஞான ஸ்நானத்தை நாம் உண்மையாய் பெற்றுக்கொண்டு ஆமென் தேவனுடைய சமூகத்தில் அந்த பலனுக்காய் நாம் காத்திருப்போம். ஆமென் ஞான ஸ்நானம் பெற்றவர்கள் ஆமென் நாம் இந்த இடத்திலே இருப்போம் என்று சொன்னால் நாம் பெற்றுக்கொண்டவர்களும் தேவ சமூகத்திலே பரலோக ஆமென் வல்லமைக்காக ஒவ்வொரு நாளும் காத்திருப்போமாக. இந்த பலத்தை நமக்கு அதிகமாய் தந்து ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய வருகை நாள் வரையிலும் அவருடைய பாதையிலமை பரிசுத்தமாய் நம்மை நடத்துவாராக. ஆமென் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் ஞானஸ்நானம் பெறாது ஒரு நபராக இருந்தால் என்னை அதற்கென்று தகுதிப்படுத்தும் என்று கேளுங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இன்னும் அதிகமாய் தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை தேவ ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் கிருபையை பெற்றுக்கொள்ள அதிகமாய் காத்திருங்க. ஹல்லேலூயா. எவ்வளவு மேன்மையாய் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீர்களோ அதற்கு மேன்மையாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், சகல நன்மையினால் உங்களை நிரப்பி நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஞான ஸ்நானத்தின் மூலமாக உங்கள் ஆத்மா, உங்களுடைய ஆவி, உங்களுடைய சரீரம் ஒன்று கூட உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீங்கள் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறீர்கள், நீங்கள் புதிய பலனை நீங்கள் தரித்துக் கொள்கிறீர்கள். ஹல்லேலூயா. இந்த தேவன் நீதியை நிறைவேற்றினவர்களும் நிறைவேற்றாதவர்களும் உண்மையாய் இன்றைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து தேவனோடு நாம் ஐக்கியம் கொள்வோம். காலம் சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆமென். ஜலத்தினாலும் ஆமென் ஹல்லேலூயா பரிசுத்த ஆவியினாலும் ஆமென் பிறவாவிட்டால், மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. ஆகவே வசனத்தை அறிந்தவர்கள் வசனத்தின்படியாய் ஜீவித்து கடந்து போக நம்மை பரிபூர்ணமாய் நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் வார்த்தை மூலமாய் நம்ம ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதித்து தேவ கிருபையிலே நம்மை பெருக செய்வாராக. எல்லாரும் முழங்கால் படியிட்டு தேவனுடைய பாதத்தில் ஆண்டவரே இந்த நாளிலே உம்முடைய ஆண்டவரே ஆவிக்கு மறைவாக நாங்கள் எங்கும் போக முடியாது. இந்த நாளிலே உம்முடைய ஆண்டவரை உண்மையான ஆண்டு நீர் எடுத்துக்கொண்ட அந்த உண்மையான ஞானஸ்நானத்திலே நாங்களும் பங்கு பெறும்படியாய் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய பலனை தாங்கப்பா. இன்றைக்கு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதபடிக்கு எத்தனையோ வருஷ காலமாய் நீங்கள் காத்து கொண்டிருக்கீங்க. இன்னும் பரிசுத்த ஆவி கிடையாது, அந்நிய பாஷை ஆமென் வரங்கள் கிடையாது. ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு வித்தியாசமான ஒரு வேறுபாடான ஒரு ஜீவியம் இல்லாதபடிக்கு நாட்களை கடத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம் வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் 2:17 நான் ஆமென் ஸ்தோத்திரம் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை நான் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தம்முடைய ஆவியை அவர் ஊற்றும் போது வாதியர்கள் தரிசனங்களை அடையவும், மூப்பர்கள் சொப்பனங்களை காணவும், தீர்க்க தரிசனம் உரைக்கத்தக்கதாய் ஊழியக்காரன் மேலும் குமாரத்திகள் மேலும் தம்முடைய வல்லமை கர்த்தர் பொழிந்தள்ளுகிறேன் என்று வாக்களிக்கிறார். நாம் வாழுகிற இந்த கடைசி நாட்களிலே ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்படும்படியா நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவங்க பரிசுத்த ஆவிக்காக அதிகமாய் காத்திருங்க. இந்த நாள் இந்த பலத்தை கர்த்தர் அதிகமாய் கூட்டி தருவாராக. எல்லாரும் ஜெபிப்போமாக. ரீபனா சந்தரா விட்டாரேபி கமார் ஆவியானுடைய பிரசன்னம் நம்ம மேல் அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். இந்த நாளிலே உண்மை ஞானஸ்நானம் என்ன என்பதை அறிந்து நாம் ஆமென் தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. அநேகர் இன்னைக்கு ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் தெளிப்பு ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறாங்க. ஆமென் ஸ்தோத்திரம். இன்னைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் ஆமென் தண்ணீரில் உண்மையாய் மூழ்கி எழும்பாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் மனிதனுடைய சட்டத்திட்டங்களுக்கு இணங்குகிறாங்க. ஆனால் உண்மையான ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்து அவரோடு கூட நாம் ஸ்தோத்திரம் ஐக்கியம் கொண்டால் அவர் நம்மை கடைசி வரைக்கும் நம்மை நடத்துவார். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆமென் நீங்கள் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று அந்த சீசர்கள்
அப்போஸ்தலர்களுக்கு இயேசு கட்டளையிட்டாரே அந்த வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. நீங்கள் உலகமெங்கிலும் புறப்பட்டு போங்க. ஆமே ஸ்தோத்திரம். அகில உலகத்தில் வாழுகிற பிள்ளைகள் மனித ஆமே ஸ்தோத்திரம் சட்ட திட்டங்களுக்கு அல்ல, மனிதனுடைய அதிகாரத்திற்கு அல்ல, இந்த வேத வசனம் எதை நமக்கு கல்பித்து கொடுக்கிறதோ அதன்படியாய் நாம் நடப்போம் என்று சொன்னால், அதன்படியாய் நாம் செய்வோம் என்று சொன்னால் பரலோக ராஜ்யம் நமக்கு ஆமே ஸ்தோத்திரம் ஆமே சொந்தமாய் மாறும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு எது சொந்தம் இல்லை என்று போனாலும் நமக்கு ஒரு சொந்தம் என்று சொல்ல நமக்கு ஒரு இடம் இருக்கிறது. அந்த பரலோகத்தில் நாம் கடந்து போக நமக்கு தேவன் வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரே. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முழுமையாய் கீழ்ப்படிந்து நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஹல்லேலூயா. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோம் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. அக்கினியின் மதிலாக அன்பரே என்னை காத்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். ஹல்லேலூயா. பரிசுத்த தெய்வம் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. தகப்பனே, நீ நல்லவர், வல்லமை உள்ளவரப்பா. ஆண்டவரே, சர்வ அதிகாரியாக இருக்கிறீங்க ராஜா. ஸ்தோத்திரம். உம்மை போல் ஒரு தேவன் இல்லை ராஜா. ஆண்டவரே, நீரே ஆண்டவரே கிரியில் பயங்கரமான தகப்பனாக இருக்கிறேன். இதனால் நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உண்மை ஞானஸ்நானம் என்ன என்பதை உணர்ந்து ஆண்டவரே அதை பெற்றுக்கொள்ளவும், பெற்றுக்கொண்டவர்கள் இன்னும் பரிசுத்த வல்லமையால் நடத்தப்படவும் ஆண்டவரை அக்கினி அபிஷேகத்தினால் நிறையப்பட்டவர்களாய் இந்த கடைசி காலத்தில் உம்முடைய பிள்ளைகளை கொண்ட எழுப்புதல் தேசங்களிலே, குடும்பங்களிலே, ஆண்டவரை சபைதரிலே கடந்து வரத்தக்கதா ஆண்டவர் அப்பா அந்த கிருபைகளை பொழிந்தருளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உம்முடைய பிள்ளைகளிலே இறங்கட்டும் தகப்பனே, இறங்கட்டும் ஐயா. இந்த வேளையிலும் ஆண்டவரை உம்முடைய வல்லமை பெற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த இடத்திலே ஆண்டவரை இருக்குமையானால் கர்த்தருடைய மாறாத மகத்துவம் உள்ள உம்முடைய வல்லமை உள்ள ஆண்டவர் அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை ஊற்றப்படட்டும், ஊற்றப்படட்டும். ரீகபாலபா ஷபரமிட்டாரபா உம்முடைய பரிசுத்த வல்லமையினால் ஆக்கினால் உம்முடைய பிள்ளைகள் நிரப்பப்படுவார்களாக. ஆவியானவரை நடத்தப்படுகிற அந்த ஆண்டவரை பரலோகத்தினுடைய அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவ அபிஷேகத்தினால் ஆண்டவரை அன்னை அப்பா ஒவ்வொரு நுகங்களையும் ஆண்டவர் முறித்து மாற்றுகிறமைக்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. அடே பாரமான எல்லா சுமைகளும் இயேசுவின் நாமத்தினால அது முறித்து மாற்றப்படுகிறமைக்காய் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உடைய பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நாட்களே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளாத பிள்ளைகள் ஆண்டவரே இந்த உண்மையான ஞானஸ்நானத்தை கீழ்ப்படிந்து உம்முடைய நாமத்தில் ஒப்பு கொடுப்பார்களாக. அர்ப்பணிக்கப்பட்ட உள்ளங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும். ஆசீர்வாதம் திருக்கரத்தில் தாழ்த்தி கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.